நீர் அவர் வாக்கை நன்றாய் கேட்டு உள்ளபடி இருந்தால் உன் சத்துருவுக்கு நான் சத்துருவாயும். எல்லாம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இவர் ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை என் வார்த்தையை கனப்படுத்தி வாழ்ற என் அன்பு ஜனமே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன் சத்துருவுக்கு நான் சத்துரு, உன் விரோதிக்கு. அப்ப நம்மள ஒருத்தன் பகைச்சான்னா, நம்மள ஒருத்தன் விரதை எதிர்த்தான்னா, அவன் யாரை எதிர்க்கிறான்? தேவனை எதிர்க்கிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை எதிர்த்து ஒருத்தன் வாழ முடியுமா? ஏங்க சடக்குன்னு சொல்லுங்க, நேராச்சுங்க. ஹலோ, பக்கத்துல கைப்பிடிச்சு ஆண்டவரை எதிர்த்து ஒருத்தன் வாழ முடியுமா? கால் கேட்குதா? ஏதாவது பேசுற ஏதாவது கேட்குதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை எதிர்த்து ஒரு மனுஷன் வாழ முடியுமா? வாழ முடியுமாங்க? அல்லேலூயா, ஆமென். அவரை எதிர்த்துட்டான்னா, நம்மளை எதிர்த்தான்னா, நமக்கு எவன் விரோதியோ அவனுக்கு கர்த்தர் விரோதி. நமக்கு நம்மளை எவன் எதிரியா இருக்கு நினைக்கிறானோ அவனுக்கு எதிரி யாரு? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு அடி வாங்கினாலும் நீ அடிக்காத, நான் என்ன செய்வேன்? கிறிஸ்தவர்கள் ரொம்ப பொறுமையா போவாங்க. அவங்க ஏசப்பா என்ன சொல்லி இருக்காரு தெரியுமா? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா அடுத்த கண்ணத்தை கொடுக்க சொல்லி இருக்கிறாரு. நாங்க அடுத்த கண்ணத்தையும் கொடுப்போம், குனிஞ்சும் கொடுப்போம். நாங்க அடிக்க அடிக்க அமிக்கல் மாதிரி இருப்போம், திட்ட திட்ட திண்டுக்கல் மாதிரி இருப்போம், தூத்த தூத்த பெரிய பாறை மாதிரி இருப்போம். ஆனா எங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அடிச்சா ஒரு கண்ணை மெச்சு மூடுறதுக்குள்ள காணாம போயிருவேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்ன ஒருத்தன் பகைச்சான்னா அவன் என்ன செய்யறான்? அவன் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, ஒருவன் உங்களை பகைத்தால் அவன் என்னை பகைக்கிறான் என்று அறியுங்கள். அல்லேலூயா. மாமியாரோ மருமகளோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ தாயோ தகப்பனோ அல்லது ஓனரோ யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தன் பகைச்சான்னா அவன் பரலோகத்தை பகைக்கிறான். அல்லேலூயா. Thanks for watching. To watch our full video, please visit our channel Peace Tower GSF on YouTube. Do watch, share and subscribe.